மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க. அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும். அதனால வருண பகவான் நமக்கு அருள் புரிவார். அதனாலதான் இன்றைக்கு வானம் மந்தமாக இருந்தாலும் மேகமூட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சி ஒரு ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார். இன்றைக்கு வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார். காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா இன்றைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை. இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாங்க கொண்டாந்தோம். துரதிர்ஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டுமல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றன. அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள். இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள், இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை. ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர். ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது, இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அண்ணா திமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமமின்றி வாழ வைத்த அரசாங்கம்
அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குது? இருக்குதுங்களா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு, செலவு அதிகரித்திருந்தது, வருமானம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை, இன்றைக்கு கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வச்சோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாலாம் படிப்படியாக குறைஞ்சாச்சு. ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து, இந்த மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து, இங்க இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீசன்ல இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது.